ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளின் தலைப்பு ஸ்தோத்திரமும் மகத்துவமும். இந்த நாளின் தலைப்பு என்ன? ஸ்தோத்திரமும் மகத்துவமும். ஓகே, எதற்காக இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, ஏன் எதற்காகலாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம் என்பது என்ன? நன்றி. அடுத்தது அவரை மகிமைப்படுத்துவது. ஓகேவா? ஏன் ஸ்தோத்திரிக்க வேணும்? ஏன் ஸ்தோத்திரிக்கணும்? ஒரு வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 103வது சங்கீதம் 1-2வது வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரம் என்ன? உதவிகள், நன்மைகள், இது எல்லாத்தையும் நீ மறக்காத அப்படிங்கிறார். இப்ப நான் சொல்றேன், நீங்க எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும்? எத்தனை நாள் இருக்கு இந்த வருஷம் முடிய? எத்தனை நாள் இருக்கு? கன்ஃபார்மா? ஆமா, இந்த 4 நாள் இருக்காங்க. 3 நாள் கன்ஃபார்ம்னா 4 நாளா? எத்தனை நாள் தான் இருக்கு? 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாளாவது இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியத்தின்படி நடந்தா நிச்சயமா 2026 பிளஸிங் ஆண்டு. ஹல்லேலூயா. ஓகேவா? இந்த 3 நாளாவது நீ என்ன செய்யணும்? இத நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. 2026ல நீங்க சொல்லுவீங்க, அம்மா உண்மையாலுமே கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் நல்லா இருக்கேன். நீங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னு தான் இந்த வருஷமே கர்த்தர் உங்களை என்னையும் பிராக்டிஸ் பண்றாரு, ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. ஓகேவா? ஓகே, இப்பொழுது பாருங்க, அவருக்கு எதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும்னு நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. 3 நாள் அது அப்படியே சொல்லிட்டே இருங்க. 4வது நாள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மோசே அதுதான் சொன்னார், 3 நாள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, 4வது நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். ஓகேவா? எதுக்கெல்லாம் சொல்லணும்? நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 மாசம் நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுத்தமா இல்லையா? ஐயா, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய ஜெயம் எடுத்ததான். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப நமக்கு ஜெயம் கொடுத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரா? மன்னிக்கலையா? மன்னித்ததுனால உயிரோட இருக்கும் இல்லையா? பழைய ஏற்பாடு கால மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னா நம்ம எல்லாம் மக்கி சாம்பலா போயிருப்போம். நான்லாம் பாவமே பண்ணல பாஸ்டர்மா, நீங்க உங்களோட என்ன சேர்த்தாதீங்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் பாவியிலும் பிரதான பாவி. ஹல்லேலூயா. யார் அப்படி? எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்மள மன்னிச்சிருக்காரா இல்லையா? மன்னிச்சிருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க பலவீனமா இருந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா? கொடுக்கலையா? சத்தமா சொல்லுங்க. கொடுத்தாரே, அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவா இல்லையா? ஆண்டவரே, நான் பலவீனமா இருந்தப்பெல்லாம் எனக்கு சுகம் கொடுத்தீங்க. சாதாரண காய்ச்சல் வந்த எத்தனையோ பேர் செத்து போயிட்டான், ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, நான் மரித்து போகாமல் என்னை பாதுகாத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இல்லையா? எவ்வளோ வியாதிகள் வந்தது, எவ்வளோ பணிகள் வந்தது, எத்தனை அழிவுகள், ஆனாலும் கர்த்தர் நம்மை அழிக்காமல் ஜீவனோடு வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருந்தாரே, ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? ஆமா. அடுத்தது, நம்மை உங்களையும் என்னையும் ரட்சித்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு, அதற்காக. நம்ம சொந்தக்கார எத்தனையோ பேர் இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளல. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா நீங்களும் நானும் நல்ல ஆண்டவரை அறிந்து கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளுடைய இந்த உலகத்திலே நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு. அதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் கிருபை பெற்றவர்களா? இல்ல. இயேசு சுவாமி கண்களிலே கிருபை நமக்கு கிடைச்சதுனால இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமென். ஆமா. அடுத்தது, நாம் நிர்மூலமாக இருக்கிறோமே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்தாரே, கர்த்தருக்கு நல்ல தேசம் கொடுத்திருக்காரா இல்லையா? பாகிஸ்தான்ல எல்லாம் இல்ல, இப்ப நடக்கிற போர் நடக்கிற ஊர்ல எல்லாம் நம்ம இருந்திருந்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? அப்பாவி
மாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுத்த நல்ல தேசம், இன்னைக்கு நம்ம நிம்மதியா வாழ்றோம், நிம்மதியா ஆராதிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். சொல்லியிருக்கீங்களா எத்தனையோ பேரு? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஒளிக்காக ஸ்தோத்திரம். என்னைக்காவது சூரியனை பார்த்து நன்றி சொல்லி இருக்கமா? ஆண்டவரே நீங்க நல்ல சூரியனை கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல சந்திரனை கொடுத்தீரே உமக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குன்னு பாஸ்டமா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, நீ சூரியன் வரலன்னா பயிர் வளராது. ஆமாவா இல்லையா? ஆமா, அந்த சூரிய ஒளி பட்டாதான் பயிர்கள் வளரும். பயிர்கள் வளர்ந்தாதான் என்ன வருது? காய்கறி கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்ப அதெல்லாம் கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்ப பாருங்க, என்னைக்காவது சூரியனை படைத்ததற்காக, சந்திரனை படைத்ததற்காக, பகலுக்காக, இரவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கமா? எனக்கு செஞ்ச நன்மையே நான் சொல்லல பாஸ்டர்மா. இனி அதுக்கெல்லாம் நான் எங்க போய் சொல்ல? அல்லேலூயா. இல்லையா? என் வாழ்க்கையில நடந்த காரியத்துக்கு நான் நன்றி சொல்லல. இன்னும் இதுக்கெல்லாம் மரத்துக்காக, நிழலுக்காக இல்ல, இதுக்கெல்லாம் நான் எங்க போய் நன்றி சொல்ல? சொல்லுங்க. இதுவரையும் நீ சொல்லலையா? உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற சொல்லுங்க. பாக்குறக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பாக்குறக்கெல்லாம் நன்றி. ஆமாங்க, எத்தனையோ பேர் பார்க்க முடியாம இருக்கா, நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவரே எனக்கு நல்ல கண்ணு தெரியுது, நன்றி சொல்லணுமா வேண்டாமா? எத்தனையோ பேர் இப்ப பாருங்க கண்ணாடி போடாம உட்கார்ந்துருக்கீங்க, நான் கண்ணாடி போட்டிருக்கேன் இல்லையா? நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே கண்ணாடி மட்டும் கண்ணு தெரியறதுக்காக உனக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு கண்ணாடி மட்டும் கண்ணு தெரியல. அல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன் இல்லையா? அடுத்தது பூமிக்காக நன்றி, தண்ணீருக்காக நன்றி. தண்ணிக்கெல்லாம் நன்றியா அப்படின்னா, இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல தண்ணீர் என்ன இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. நீ பைப்பை திறந்த சும்மா போயிட்டே இருக்கு இல்ல. ஒரு குண்டா கழுவறக்கு ஒரு அண்டா தண்ணி காலி பண்ற பிள்ளைங்க இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி தெரியல, அருமை தெரியல. ஒரு குடம் தண்ணிக்கு 1 கிலோமீட்டர் போய் சுமந்துட்டு வருகிற கிராமங்கள் இன்னும் உண்டு. என்னைக்காவது நீ தண்ணிக்காக நன்றி சொல்லி இருக்கமா? சொல்லி இருக்கீங்களா? உடனே ஈஸியா விளக்குற இடத்துல, குளிக்கிற இடத்துல பாத்ரூம் டாப் திறக்கறீங்க, தண்ணி வருது. என்னைக்கா நன்றி சொல்லி இருக்கியா? ஆனா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணோம்? குடத்தை எடுத்து போய் பைப்ல இருந்து சுமந்துட்டு வந்து ஊத்தி குடிச்சோம். ஆமா தானே? ஆனா இன்னைக்கு ஈஸியா என்ன ஆயிடுச்சு? லக்ஸூரியா இருக்கும். அதுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லணுமா? சொல்லல. இனிமே சொல்லு. அல்லேலூயா. நன்றி சொல்லுவியா? இன்னைக்கு நிறைய பேரு ரோட்டில் வாழ்றான். நேத்து ஒரு கிளிப் பார்த்தேன். ஒரு அம்மா சொல்றாங்க, சென்னையில நாங்க ரோட்டோரம் தான் எங்க வாழ்க்கை. எங்க வாழ்க்கை? ரோடு தான். ரோட்ல தான் படுத்துப்போம், ரோட்ல தான் சமைப்போம், ரோட்ல தான் வாழ்றோம். எங்க அம்மா அப்பாவும் ரோட்ல தான் இருந்தாங்க, நாங்களும் ரோட்ல தான் இருந்தோம், என் பிள்ளைகளும் ரோட்ல தான் வளர்ந்தாங்க. இன்னைக்கு என் பேர பிள்ளையும் ரோட்ல தான் வளருது. ஏன்னு கேட்டா, எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்ல, எங்களுக்கு வாடகை கொடுக்க காசு இல்ல. அதனால நாங்க பிளாட்ஃபார்ம்ல வாழ்றதா எங்க வாழ்வாதாரமாய் போயிட்டு. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு என் சொந்த வீடு இல்லைன்னு கோச்சுக்கிறீங்கல்ல, வாடகை வீட்டுல வாடகை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கீங்க? அல்லேலூயா. சொல்லுங்கய்யா. கர்த்தர் செய்த, உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களை நினைச்சு பாரு. ஆண்டவரே நான் ரோட்ல போய் படுப்பேனா? படுக்கலையே. வாடகை நாள் வாடகை கட்டி ஒரு வீட்டுல இருக்கனே, உனக்கு நன்றி சுவாமி. சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த இல்லாத ஒண்ணை வச்சு இதுலதாங்க நான் கஷ்டப்படுறேன் இல்ல, அந்த சின்ன குறைதான் உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நீங்க இங்க நடந்து வந்திருக்கிறதுக்கு கால்களுக்கு பலனை கொடுத்திருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. பாதுகாப்பா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, நன்றி சொல்லு. இன்னைக்கு நீங்க குளிக்கிற பாத்தீங்களா, நன்றி சொல்லு. எத்தனையோ பேர்னால தண்ணி வந்து குளிக்க முடியல, சட்டை போட முடியல. ஏன்? கை கால் ஸ்டிக் அப்படியே பிடிச்சுக்குச்சு, கை கால் வரல. ஆனா இன்னைக்கு நல்ல நம்ம வேலையை நம்மளே செய்துக்கிறோமே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அப்பதான் உங்களை உருவாக்கி இது நாள் வரையும் உங்களை உயிரோட பாதுகாத்த கடவுள் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என் பிள்ளை எத்தனை நன்றி சொல்லுது. அல்லேலூயா.
அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணுமாமா? நன்றி. ஏற்ற நேரத்திலே ஆகாரம் கொடுத்தாரே உமக்கு நன்றி. கொடுத்தாரா கொடுக்கலையா? கரெக்டான நேரத்துல சாப்பிட்டீங்களா இல்லையா? நம்ம தான் வீணா போய் என்ன பண்றோம், ஆக்கி வச்சுட்டு பக்கத்து வீட்டுல நாயம் பேசிட்டு லேட்டா சாப்பிட்டீங்க. ஆனா கடவுள் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரா இல்லையா? யாராவது பட்டினி போட்டாரா? ஆண்டவர் என்ன பட்டினியா வச்சிருக்காரு, ராஜ உணவு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நல்ல உணவு. நான் சொல்லுவேன், ஒரு வரட்டி போட்டு குடிச்சா கூட நான் நன்றி சொல்லுவேன். ஒரு பிளாக் டீ குடிச்சேன்னா நன்றி. ஆண்டவரே எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை நீங்க செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்றீங்க? எல்லாமே இருக்கு. கேஸ் இருக்கு, தண்ணி இருக்கு, சக்கரை இருக்கு, தூள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் போட்டு குடிக்கிற அளவுக்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காக நம்ம என்ன செய்யணுமாமா? நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்காரா இல்லையா? செய்திருக்கிறார் இல்லையா? நமக்கு ஒரு நல்ல ஊரை கொடுத்திருக்காரு. நல்ல ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? ஆமா. நல்ல இயற்கையோட நம்ம இருக்கமா இல்லையா? அதற்காக நன்றி. இப்படியாக எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க வீட்டின் தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே, அதற்காக நன்றி. உங்களுக்கு நல்ல ஊழியக்காரரை கொடுத்திருக்காரா இல்லையா? அதுதான் ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. நல்ல ஊழியக்காரர் கொடுத்திருக்காரா? அப்படியா? திட்டாத ஊழியக்காரர் சொல்றீங்க. ஓகே. நல்ல ஊழியக்காரரை கொடுத்தாரே, அதற்காக நன்றி. வெள்ளியோடும் பொன்னோடும் நம்மை வாழ வைத்தாரே, அதற்காக. எத்தனை பேர் வீட்டுல என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்லைன்னு சொல்வீங்களா? நான் சொல்லுவேன் இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரு. அதற்காக ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பத்திற்காக ஸ்தோத்திரம். அக்னி ஸ்தம்பத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல நான்வெஜ் கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல டிவி இருக்கா? ஸ்தோத்திரம். கட்டல் இருக்கா? ஸ்தோத்திரம். மெத்தை இருக்கா? ஸ்தோத்திரம். இல்லையா? ஒரு மிக்ஸி இருக்கா? ஸ்தோத்திரம். கிரைண்டர் இருக்கா? இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொன்னா எப்ப பாஸ்டமா முடியும்? முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளவு நன்மை. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறீங்களா இல்லையா? எப்பொழுதும் போடுற ஃபேன் தான், எப்பொழுதும் போடுற கிரைண்டர் தான், எப்பொழுதும் போடுற மிக்ஸி தான். ஆனாலும் திடீர்னு அடிச்சு கை கால் வரல, செத்தாங்க. நியூஸ் வருதா இல்லையா? வருது. இன்னைக்கு நீங்க போட்டீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா? வரல இல்ல? யாருடைய கிருபை? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கப்பா. நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா, இத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கம்ஃபர்டபிளா நான் தூங்கி எந்திரிச்ச பாத்தீங்களா? நன்றி. நைட்டு படுத்தா காலையில உயிரோட இல்ல. எத்தனையோ பேர் என்ன பண்றோம், கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கு டெய்லி காலையில எழுந்திருக்கிறோம். அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்காரா இல்லையா? இந்த 3 நாள் உங்க வாயில் என்னதான் வரணும்? எதுக்கெல்லாம் சொல்லணும்? நடந்தா ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், வீட பார்த்தா ஸ்தோத்திரம், ஃபேனை பார்த்தா ஸ்தோத்திரம். எதையெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல இல்லாத பொருள் எல்லாம் 2026ல ஆண்டவர் அடிஷனலா உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ கொடுத்ததுக்கு நன்றி சொன்னதுனால கொடுக்காததையும் சேர்த்து கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. கொடுத்ததற்காக மனதார என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம். நல்ல கணவனை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். நேரம் சண்டை, பரவாயில்லையப்பா. எத்தனை பேர் கணவன் இல்லாம இருக்கான்? உனக்கு கணவனாவது இருக்கார்ல, ஸ்தோத்திரம் சொல்லு. அந்த கணவனை நல்ல கணவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல மனைவியை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். ஐயோ என் மனைவியா, மனைவி மாறுவாங்க, நீ ஸ்தோத்திரம் சொல்லு. நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். நல்ல என்ன பண்ணுகிற உறவுகளை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். நல்ல தாய் தகப்பனை கொடுத்தாரே, உமக்கு சொல்ல ஆரம்பிங்க. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்தோத்திரம் சொல்றப்போ, வேற வழி இல்ல. அவங்க மாறணும்னா நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ஆண்டவரே நல்ல கணவரை கொடுத்தீரே. வர்றது கஷ்டம் தான், ஆனா என்ன சொல்லு? நல்ல கணவரை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல மனைவியை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம்னா ஆண்டவர் கேட்பாரு,
சொல்லுவாரு, இந்த பிள்ளை நல்ல மனைவிட்டாலே, நல்ல கணவன்ட்டாலே நல்லவனாகவே மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எல்லாம் நம்ம ஐசிச்சு வாங்குறோம் பாத்தீங்களா ஆண்டவர்கிட்ட. இப்ப செய்வோமா செய்ய மாட்டீங்களா? செய்யுங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. சரிங்க, இதெல்லாம் சொல்லிட்டேன். எதெல்லாம் துதிக்கணும், எதுவெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு இப்ப பொதுவா ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப எதெல்லாம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது காரியம் சங்கீதம் 103:1 என்னன்னு சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. போதும். யாரு ஸ்தோத்தரிக்கணுமா? யாருக்கு? ஆத்துமா. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்கு நீ ட்ரெயின் பண்ணணும். என்னன்னு சொல்லி கொடுக்கணும். என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்தரி சொல்லுங்க. அது என்ன பண்ண தெரியுமா? இது கேடும் கிறுக்கும் நிறைஞ்சது. எப்ப பாரு நெகட்டிவ் தான் யோசிக்கும், நெகட்டிவ் தான் பேசும். உனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இவ்வளவு கஷ்டமே, இவ்வளவு கடனே, இவ்வளவு வியாதியே, இவ்வளவு சமாதானம் இல்லையே சொல்லிட்டே இருக்கும். நீங்க என்ன சொல்லுங்க? ஏய் கமலு, என்ன பண்ணு? இவ்வளவு நல்லதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. நான் ஒரு 2011 நினைக்கிறேன், என்னுடைய எனக்கு ஒரு நாள் நான் தனிமையா ரொம்ப எனக்கு பிடிக்கிற ஒரு காரிய ஜபம், ரொம்ப பிடிக்கும். எப்ப டைம் கிடைக்கல ஓடி போய் உட்காருவேன். 2011 நினைக்கிறேன், போய் உட்கார்ந்து ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் தனியா உட்கார்ந்து என்னுடைய சபையில. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னுடைய ஆத்துமாவுக்கு பழக்கு. ஆத்துமாவை என்னன்னு பழக்கு? ஸ்தோத்திரம் சொல்லி பழகு. அப்ப நான் சொல்லி கொடுத்த, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை சொன்னாவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்? பிரேயர் முடிஞ்சது. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்றாவே அப்பாடி பிரேயர் முடிஞ்சதுடா. அது இல்ல, அதனுடைய உண்மையான அர்த்தமே தெரியலடா உங்களுக்கு. இதை பார்த்து என்ன பண்ணுமா? சொல்லிக் கொடு. அப்ப நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்தரி, துதி, பிரைஸ் பண்ணுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. லேப்டாப்ங்கிறதுக்கு போயிட்டு என்னுடைய ஹார்ட் சொல்லும், ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நான் வாயில அமைதலாயிடுவேன், இங்க துதிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு நான் யாருக்கையாவது கவுன்சிலிங்கோ நான் பேசுவேன், என் வாய் பேசுவேன், என் ஹார்ட் மட்டும் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்? அதுக்கு நான் பழக்கிட்டேன். ஒரு நடந்த ஒரு கதை சொல்றேன், ஏன் நீங்க அதை அப்படி பழக்குங்க. வெளிநாட்டுல ஒரு தேவ மனுஷன் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணாரா, ரோடு கிராஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரோடு கிராஸ் பண்றப்ப அவருக்கு அடிபட்டுருச்சு, தலையில அடிபட்டுருச்சு. அவர் கோமால இருக்கார். கோமால இருக்காருன்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்கும், எதுவுமே இருக்காது இல்லையா? அப்படி படுத்திருக்காரு. அப்போ அடிபட்டுருச்சு, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. டாக்டர் கவனிக்கிறார், அவருடைய லிப் மட்டும் அசையும். என்னது? உதடு அசை. அப்போ அந்த டாக்டர் அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா இங்க உட்கார்ந்து உங்க வீட்டுக்காரருடைய உதடு அசையுது, உன் பேரானு பாரு. அந்த அம்மா வந்து பாக்குறாங்க. அந்த அம்மானால கண்டுபிடிக்க முடியல. ஆனா உதடு பார்த்துட்டு என்ன பண்ணுது? உதடு அசையுது, வேற எல்லாம் செத்து போச்சு. அப்புறம் அந்த அம்மா பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல. அவங்க பையன் வந்து பார்த்து உட்கார்றான், அவன் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பிள்ளை வந்து உட்கார்ந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த லிப் அசைவை படிச்ச ஒருத்தர் டாக்டர் வரார். அவர் வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த லிப்போட அந்த அசைவை பார்த்து கண்டுபிடிக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ப மாட்டீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில ஒரு 7 நாள்ல அந்த மனுஷன் உயிரோடு எழுந்தாராம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சரீரம் செத்தது, அவர் பழக்கின உதடு துதிக்க ஆரம்பித்தது. அந்த துதிக்க அவ்வளவு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. புலம்பாத இனிமே வாயை திறந்தா எனக்கு அது இல்ல, இது இல்ல, அது சொல்லல, இது சொல்லல, அப்படி இல்ல. வாயை திறந்தா என்ன தெரியுமா வரணும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நல்லா வச்சிருக்காரு. அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம்.
நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இனி கீழே போகாது, நீ மேல போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில குறையே இருக்காது, எல்லாம் நிரம்பி வழி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப முதல்ல எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்த அதே வசனம் படிங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உள்ளமே நம்மளுடைய ஹார்ட்டை பார்த்து சொல்லு, நீ என்ன பண்ணு? கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை. ஆத்துமாவுக்கு சொல்லு, ஆத்துமாவே நீ என்னெல்லாம் ஏசப்பாட்ட கேட்டையோ அதெல்லாம் உனக்கு கொடுத்தாருல்ல, பிரைஸ் பண்ணு. அடுத்தது என் உள்ளத்தை பார்த்து என்ன செய்யணும்? நீ சும்மா எப்ப பாரு நெகட்டிவா பேசாத, ஏசப்பா உனக்கு செய்த நன்மைகளுக்கு பிரைஸ் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லணும்னா, உங்களுடைய வாய் ஏகமாய் பாடி துதிக்கணும்னு ஒரு வசனம் இருக்கு. உங்களுடைய வாய் என்ன பண்ணணும்? இந்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 96:2. கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க வாய் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? பாடணும். அல்லேலூயா. என்ன பாட்டு பாடணும்? எனக்கு குழுவுக்கு காசு இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்ல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் எழுத்த வீட்டுக்காரன் சரியில்லை, இது பாட்டு இல்ல. நம்ம பாடுற பாட்டு இதுதான். ஆனா இந்த பாட்டை நம்ம என்ன பண்ணணும்? மாத்தி பாடணும். என்ன பாடணும்? கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு, என் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்காரு, நான் நல்லா இருக்கேன் நீ பாடுனீனா அப்படியே ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டை மாத்துங்க. உங்க வாய் என்ன பண்ணணும்? புலம்ப கூடாது. என்ன பண்ணணும்? பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது உங்க வாய் என்ன செய்யணும்? நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த அதிசயத்தை செய்தாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு 4 பேருக்கு சொல்லணும். அப்படியா உங்க வாயை பழக்கிட்டீங்கன்னா உங்க வாயில நெகட்டிவே வராது. அல்லேலூயா. இதெல்லாம் யார் பிராக்டிஸ் பண்ணணும்? நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய ஆத்துமாவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், நம்மளுடைய உள்ளத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம வாய்க்கு பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணுவோமா? பண்ணுவோம், பண்ண மாட்டோம். கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நேத்து வரைக்கும் நான் என்ன பாடுனேன்? என் குறைய சொல்லி பாடி 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 பழகிட்டேன். இப்ப நான் நிறைய சொல்லி பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பழகிட்டீங்கன்னா வாழ்க்கை நிறைவாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் சாபமும் எங்க தெரியுமா இருக்கு? நாவின் அதிகாரத்துல. நீ நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா நீ நல்லாவே இருப்ப. நல்லாதான் இருக்கேன் அப்படின்னா இழுவையா தான் இருப்ப. ஒரு சிலரை போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கே இல்ல நல்லா இல்லன்னு சொல்லணும். அப்படிதானே? எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? என்னமோ நல்லா இருக்க, நீ சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. எப்படி சொல்றது? என்னமோ நல்லா இருக்க, அது இல்ல நல்லா இருக்க. அல்லேலூயா. ஐயா வீட்ல கஞ்சி தான் இருக்கும், நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. அடுத்த நாள் கறிஞ்சோறு வரும். அல்லேலூயா. ஐயா நீ கஞ்சிக்கு நன்றி சொன்னதனால அடுத்த நாள் உனக்கு என்ன கொடுப்பாரு? கறி சாப்பாடு தருவாரு. அல்லேலூயா. கறி சோறே தின்னுட்டு கேட்டா நல்லாதான் இருக்க. ஆண்டவர் பாப்பாரு, நீ மனதிருந்தாத கழுத இல்ல, உனக்கு என்ன கொடுத்தாலும் உனக்கு எது இல்ல? திருப்தி இல்ல. போடு கஞ்சி, போடு கஷ்டம், புலம்பிட்டே தெரி. அல்லேலூயா. அப்ப கஷ்டத்துக்கு யார் காரணம்? நீ காரணம். எதுக்கு என்னை சேர்த்தீங்க? நான் காரணம் சொல்லுங்க. நீங்க காரணம் இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட எப்பொழுது துதிச்சு அங்க இருந்து வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. என் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்னும் கஷ்டம் கிடையாது நான் சொல்வேன். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம வாயில இனிமே என்ன பாட்டு வரணும்? நிறைவான பாட்டு வரணும். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு, நல்ல சுகத்தோட இருக்கேன், சமாதானமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் வாங்க, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி சொல்ற மாதிரி உங்க பாட்டு என்ன ஆகணும்? மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 66:8 படிங்க பார்க்கலாம். 66:8. ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. போதும். அவரை துதிக்கும் சத்தம் உங்க காதுல கேட்கணும். அப்ப காது என்ன பண்ணணும்? எதை கேட்கணும்?
துதிக்கிற சத்தம் கேட்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ வீட்டுல டமார் டிமார்னு போட்டு சும்மா பக்கத்து விட்டு இந்துக்காரன் கூட போட மாட்டான், அவ்வளவு சினிமா பாட்டை போட்டு முடக்கிறது. இது எதை கேட்கறது? உங்க காது எதை கேட்கறது? சத்தமா சொல்லுங்க. சினிமா பாட்டு தான் கேக்குது. உங்க காது சினிமா பாட்டு கேட்டா ஆண்டவர் பேசுற சத்தம் உங்க காதுல கேட்காது. அல்லேலூயா. அப்புறமே பாஸ்டர்மா நீங்க போன் பண்ணி ஆண்டவர்ட்ட கேட்டு சொல்லுங்க. ஏன் பாஸ்டர்மா மட்டும் காது கேக்குமா? ஏன் உங்களுக்கு கேட்காதா? கேட்கல. ஏன்? உன் காது இப்படிப்பட்ட தேவையில்லாததை கேட்டு மந்தமா இருக்கு. அதனால ஆண்டவர் கூப்பிடுற சத்தம் உங்க காதுல கேட்கல. அப்ப இனிமே என்ன பண்ணணும்? உங்க காது ஃபுல்லா எது நிறைஞ்சிருக்கணும்? பாடல்கள் கேட்கணும், நல்ல வார்த்தைகள் கேட்கணும், ஆண்டவரை துதிக்கும் துதிய கேட்கணும். அப்ப எதெல்லாம் கேட்கணும்னு சொன்ன? முதலாவது ஆத்துமா, அடுத்தது உள்ளம், அடுத்தது வாய், அடுத்தது காது. ஹல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு அவயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நிறைய சினிமா பாட்டு பாடுவேன். டிவியில அந்த பாட்டெல்லாம் பாடுறப்போ அதை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பாடுறது அவ்வளோ இஷ்டம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாயில என்ன வரக்கூடாது? சினிமா பாட்டு. நான் ரொம்ப அழகான பாடகி எல்லாம் இல்லை, இன்னைக்கும் கழுத மாதிரி தான் கத்துறோம், அது வேற. ஆனா என்ன பண்ணக்கூடாது? பாட கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, முதல் நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா என் ஹார்ட்ல இருக்கிற எல்லா சினிமா பாட்டையும் எரேஸ் பண்ணிருங்க, அழிச்சிருங்கன்னு கேட்டேன். அடுத்த நாள் காலையில நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வரல. ஹல்லேலூயா. அது ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்ப நீங்களும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரா இல்லையா? உதவி செய்வார். நீ கேட்டீங்கன்னா உதவி செய்வார், கேட்காமலே அவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆத்துமா துதிக்கணும், உள்ளம் துதிக்கணும், வாய் பாடணும், காது கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. நம்மளுடைய இருதய ஆவி என்ன பண்ணணும்? ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த அவயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பழக்கிட்டீங்கன்னா, சரி பாஸ்டர்மா நீங்க வந்து சொல்றீங்க ஸ்தோத்திரம் செலுத்து, காதுக்கு கேட்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், பாடணும் இல்லையா? என்னுடைய ஆத்துமா துதிக்கணும், எல்லாம். இதனால எனக்கு என்ன லாபம் வேணும்ல? இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியுங்களா? எப்பா வேலைக்கு வர்றையா? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? இவனுக்கு வேலையே தெரியாது. ஆனா வேலைக்கு வர்றையா என்ன வேலைன்னு கூட கேட்க மாட்டான். அடுத்த வார்த்தை என்ன கேட்கலாம் தெரியுமா? எவ்வளவு கேட்கறீங்களா இல்லையா? ஆமா. ஆனா என்ன வேலை கேட்டிருக்கமா? ஆனா அந்த வேலை உனக்கு தெரியுமா? தெரியாது. வேலை தெரியுதோ வேலை தெரியலையோ, நீ கூப்பிடுற இல்ல, எவ்வளவு சம்பளம் கொடுப்ப? இல்ல கேட்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம இவ்வளவு துதிக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஆட்கள் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டதுனால ஆண்டவர்த்தையும் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் துதிக்கிற பிள்ளையா இருந்தா உங்க வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செய்வேன்னா, முதலாவது காரியம் என்னன்னா, நீ இப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவதே ஒரு ஊழியம். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் செலுத்துவதே என்னதாமா? ஊழியம். இரண்டாவது அவர் என்ன செய்வாராமா? எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது 19வது வசனம் சொல்றாரு. எரேமியா 30:19. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஐயா ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கெல்லாம் யாரெல்லாம் நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாயோ, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துதிக்கிற பிள்ளைகளுக்கு வைக்கிற ஆசீர்வாதம் உங்களை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நீ என்ன பண்ண மாட்ட? குறுகி சத்தமா சொல்லுங்க. இனி உன் வாழ்க்கையில குறைவு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறார், பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டையோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். நீ மேலாக போகிறாய். நீ
போகிறாய், நீ பலனடைய போகிறாய். எப்பொழுது? கர்த்தரை துதிக்கும் பொழுது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். நீ பாடுற துதிக்கிற பிள்ளையா இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? தைரியம். பிசாசு பக்கத்திலே வராது. எவ்வளவு பெரிய பிசாசுன்னு உங்களை பார்த்து ஓடிடும். ஏன்? துதிக்கிற பிள்ளைக்கு முன்னாடி அவனால நிக்கவே முடியாது. அடுத்தது, நீ எந்த காரியம் செய்தாலும் ஜெயத்தை எடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியம் செய்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன வரும்? ஜெயம் வரும். அடுத்தது, சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். என்ன ஆசீர்வாதத்தினால? சம்பூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பார். அது உலகத்துல எந்த கடையிலையும், எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்காது. கர்த்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த பீஸ்ஃபுல் சமாதானம். ஹல்லேலூயா. இத்தனை காரியம் கிடைக்கும். அப்ப நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா வேணாமா? நீ தனித்தனியா கேட்க வேண்டாம். இப்போ நான் சொல்லுவேன், ஒரு கடைக்கு போறீங்க, ஏன்னா எனக்கு ஒரு இட்லி வேணும், இல்ல எனக்கு ஒரு ரோஸ்ட் வேணும்னு கேட்டா போதும். அதுக்கு உண்டான சட்னி சாம்பார் கொடுப்பாங்களா இல்லையா? ஏன்னா எனக்கு ஒரு ரோஸ்ட் வேணுங்க, இல்ல ஒரு 2 இட்லி, அதுக்கு ஒரு சட்னி, அதுக்கு ஒரு சாம்பார், இதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லை. நீ கேட்டா போதும், மீதி அடிஷனல் வந்துடும். வருமா வராதா? வரும். அப்படி எனக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், அதெல்லாம் கேட்காத, துதிக்க ஆரம்பி. எல்லாம் காம்போ பேக் மாதிரி வந்துடும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்யறது என்ன? பிரைஸ் பண்ணு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பி. கர்த்தர் இதெல்லாம் காம்போ பேக் மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும், இது ஒரு ஈஸி ஃபார்முலா நீங்க ஆசீர்வாதத்தை வாங்குறது. ஹல்லேலூயா. இது ஈஸியா இல்லையா? ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு இத்தனை உங்களுக்கு வருது ஆஃபர். ஹல்லேலூயா. அப்ப துதிக்கிறது ஈஸியா இல்லையா? நீங்க இந்த 3 நாளாவது கரெக்டா செஞ்சீங்கன்னா 2026 உங்களுக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? சத்தமா சொல்லுங்க. சோ நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பா முழுசா முடி அந்த வார்த்தை பினிஷ் பண்ணு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். அந்த கடைசி வரும் வரைக்கும் நல்ல தெளிவா பேசுங்க. ரெட்டிப்பான என்னடா பேசுறீங்க இப்படி எல்லாம்? அப்ப ஆண்டவருக்கு எப்படி? எனக்கே புரியல. ஆண்டவருக்கு புரியற அளவுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம பேசுறப்ப என்ன பண்ணிடணும்? தெளிவா பேசணும். ரெட்டிப்பான இன்னும் உங்களுக்கு வரல பத்தியா? ரெட்டிப்பான அப்படின்னா அந்த வருங்கிறத ரொம்ப கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா காது கேட்காத ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். அப்படி தெளிவா சொன்னாதான் ஆர்டர் கொடுக்கறப்ப கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? அரைவரையா கொடுக்க கூடாது. ஓகே. இப்போ இத்தனை ஆசீர்வாதம் ஒரு ஸ்தோத்திரத்துல உங்களுக்கு வருது. ஆனா இவ்வளவு முக்கியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னால ஸ்தோத்திரமே செய்ய முடியல பாஸ்டர்மா அப்படின்னா நீ யாருங்கிறது இப்ப சொல்ற பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ண முடியாது தெரியுமா? முதலாவது, கர்த்தரை நம்பாதவன் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. நான் தான் சாப்பிட்டேங்க, சத்து சாப்பிடுறேன், அதனால நான் நடக்கிறேன், நான் நல்ல சத்தா வேலை செய்யறேன், அதனால எனக்கு சம்பாத்தியம். கர்த்தர் ஒரு நாள் அப்படி நவுந்துட்டாருன்னா வாழ்க்கை அவுட்டு. ஒரு சத்தெல்லாம் பறந்துடும் இல்லையா? அப்போ யாரெல்லாம் கர்த்தரை நம்பலையோ அவங்களால துதிக்கவே முடியாது. நான் என் ஹார்ட்டுக்கு சொல்வேன், ஹார்ட்டே நீ உள்ள காத்தை இழுத்து திரும்ப வெளியில விடுறது யாருனால நடக்குது? உன்னால இல்ல. யாருனால? நீ பெரிய அறிவாளியா இருந்தா கூட உள்ள போற காத்தை நான் வெளியில விடுவேன் யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. யாருதான் செய்யறா? அவருதான். அப்போ இப்படியெல்லாம் நீ நம்பினாதான் உங்களால துதிக்க முடியும். அப்ப உங்களால துதிக்க முடியலன்னா நீ யாரும் நம்பல? ஏசப்பாவை நம்பல. துதிக்கலன்னா உங்களுக்குள்ள இன்னும் அந்த நம்பிக்கை வரல. ரெண்டாவது யாருன்னா சந்தோஷம் இல்லாதவன் துதிக்க மாட்டான் இல்லையா? இல்ல? ஆமா. ஆனா அடுத்தவன் துக்கமா இருந்தா நான் நல்லா துதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தவன் கஷ்டப்பட்டா எனக்கு சந்தோஷம். அவன் ஆண்டவர் கொடுத்தார் பத்தியா அப்ப சந்தோஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படிதான் நம்ம ஆட்கள்.
கஷ்டத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. முதலாவது யார் துதிக்க முடியாது? கர்த்தரை நம்பாதவன் துதிக்க மாட்டான். சந்தோஷம். இரண்டாவது யார் துதிக்க முடியாது? சில பேர் நீ என்ன கொடுத்தாலும் அவன் மூஞ்சில சந்தோஷமே வராது தெரியுமா? ஆனா எதையும் செஞ்சாலும் சந்தோஷம் இருக்கும். இப்படியே தான் இருப்பான். 10 நாள் சோறு திங்காத மாதிரியே இருப்பான். நல்ல ஃபுல் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பான். அப்பவும் அவன் மூஞ்சில ஏதாவது சந்தோஷம் வரும்? வராது. ஏமா சாப்பிட்டியா? இப்பதான் சிஸ்டர் பிரியாணி சாப்பிட்டேன். இல்ல, அவன் மூஞ்சில என்ன இருக்காது? அவன் இருதயத்துல சந்தோஷம் இல்ல. அவனால துதிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? நெகட்டிவ். எப்பவும் நெகட்டிவ் இல்லையா? நடக்காது, முடியாது, ஆகாது, இதுதான் இருக்கும். அதனால அவனால துதிக்க முடியாது. அப்ப துதிக்கிறவங்க மனசுல என்ன இருக்கும்? பாசிட்டிவ். எப்பொழுதும் சந்தோஷம். அடி வாங்கினாலும் இது வரைக்கும் கஷ்டம் இருந்தாலும் சிரிப்பேன். பாக்குற பைத்தியம், வீட்டுல இருக்கிறவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. என்னடா இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வெளியில போய் கெக்க கெக்கன்னு சிரிக்கிறா. சிரிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த சிரிப்பு கர்த்தர் உண்மையாலுமே மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது யார் துதிக்க முடியாது தெரியுமா? தேவாலயத்திற்கு வராதவன் துதிக்க முடியாது. அவனுக்குள்ள என்ன வந்துருது? பிசாசு பிடிச்சிடும். அவனால நன்றி செலுத்த முடியாது. அடுத்தது கெட்டு போகிறவன் துதிக்க மாட்டான். கெட்டு போகிறவன் என்ன பண்ண மாட்டான்? துதிக்க மாட்டான். துதிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அப்படிதானே? தோசை அப்படியே திருப்புங்க. தோசை திருப்புனா என்னது? கெட்டு போகிறவன் துதிக்க மாட்டான். துதிக்கிறவன் அவனை கெட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? அல்லேலூயா. ஒரு துதிக்கு இவ்வளவு மகிமை பார்த்துக்குங்க. அடுத்தது சோர்ந்து போனா துதிக்க முடியாது. சோர்ந்து போனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அமைதியில போய் தேவ சமூகத்துல என்ன பண்ணுவேன் தெரியுமா? அமைதியில ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டோட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு விட்டுருவேன். ரொம்ப பேச மாட்டேன். இல்ல, அப்ப சோர்ந்து போயிட்டா உங்களால துதிக்க முடியாது. அப்போ துதிக்கிறவன் சோர்ந்து போக. அல்லேலூயா. அடுத்தது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவன் துதிக்க. இவ்வளவு அரை மணி நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீ இதுக்கு கீழ்ப்படியிலன்னா என்ன பண்ண மாட்ட? துதிக்க மாட்ட. அடுத்தது வம்பும் புத்தியினமான பேச்சு. அடுத்தவங்கள நக்கல் பேசுறவன் துதிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தது நாவு கட்டப்பட்டவன் துதிக்க முடியாது. நாவு கட்டப்பட்டவன் துதிக்க முடியாது. ஒரு சிலரே அடுத்தவங்கள பத்தியே குறைச்சு சொல்லுவாங்க. அடுத்தவங்கள பத்தியே என்ன பண்ணுவாங்க? புத்தியினமா தேவையில்லாத பேசுவாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க? பரியாசம். அடுத்தவங்கள நக்கல் அடிச்சிட்டு இருப்பான். அவனால துதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அட இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 2026 ஆசீர்வாதமா மாற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றோம்? நான் தான் இனிமே துதிக்க போறேனே. ஹல்லேலூயா. ஆமா, துதிக்கிறதுனால எனக்கு மேல இருந்து என்ன வந்துரும்? அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? ஆமென். இன்னையில இருந்து துதிக்க ஆரம்பிப்பீங்களா? கஷ்டமா எங்களுக்கு ஒரு 2 வீலர் கூட இல்ல தெரியுங்களா? நடந்துதான் போறேன். பஸ்ஸுக்கு காசு இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான்? கால் இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான்? நீ எல்லாம் நடந்து போறதுக்கு நன்றி சொல்லு. ஆமாவா இல்லையா? நான் நடந்தாலும் சந்தோஷப்படுவேன். எனக்கு 2 வீலர் இருக்கிறப்பவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது கார் கொடுத்திருக்கா, சந்தோஷம். அடுத்தது விமானத்தில் பறந்தாலும் சந்தோஷம். அல்லேலூயா. நான் பிலீவ் பண்றேன். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன்னா எங்க அப்பாக்கு அது லேசான காரியம். ஏன் லேசான காரியம்? நான் எப்படி ஐஸ் வச்சு வாங்கணும்னு ஃபார்முலா எனக்கு தெரியும். இப்ப உங்க பிள்ளை இருக்கா, அவனுக்கு நாளைக்கு பர்த்டே, 1 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் பர்த்டே. அவ வந்து சொல்றான், அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு 2 வீலர் நீங்க வாங்கி கொடுங்கப்பா, இல்ல ஒரு நல்ல Dress எடுத்து கொடுங்க. அப்படியா தம்பி? நிறைய பிரச்சனை இருக்குடா. Dress வேணுமா? அப்பா அந்த மாதிரி ஒரு Dress வேணும். எவ்வளவு தம்பி? 2000 ரூபாய். 2000 ரூபாயா? சரி பாக்குறேன். என்னன்னு சொல்லி இருக்கீங்க? பாக்குறேன். அடுத்த நாள்ல இருந்து வந்து, அப்பா நீங்க 2000 ரூபாய் Dress வாங்கி கொடுக்கறதுக்காக தேங்க்ஸ் பா. நீ சும்மா இருப்ப? யார்ட்டையாவது கை மாத்து வாங்கி கடன் வாங்கியாவது என்ன பண்ணிடுவ? ஐயோ என் புள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு நம்புது. நான் எப்படியாவது என் குழந்தைக்கு என்ன பண்ணணும்? வாங்கி கொடுக்கணும். எப்ப நீங்களே வாங்கி கொடுக்கறப்ப இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த 3 நாள் தொடர்ந்து தேங்க்ஸ் ஆண்டவர் சொல்லி நச்சு பண்ணிட்டீங்கன்னா அவர் பாப்பாரு, ஐயோ இந்த புள்ள அநியாயத்துக்கு ஸ்தோத்திரம்
வேதம் சொல்லுது அடுத்த வருஷம் எல்லாம் கொடுத்துரு. ஹல்லேலூயா. ஈஸியா வாங்கிக்கலாமா இல்லையா? ஏன்னா எனக்கு அது வேணுங்க, இது வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், கடன் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, எதையாவது நீ மறந்து போயிடுவேன் ஆர்டர் போடுறதுக்கு. அதுக்கு தான் சொல்றேன், அதெல்லாம் ஆர்டர் போடாத, செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லு, கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவார். ஹல்லேலூயா. நீ கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம ஒரு மளிகை லிஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமானது ஏதாவது விட்டுருவோம். ஐயோ இதை விட்டுட்டனா, அதுக்குதான் சொல்றது இப்படி எல்லாம் லிஸ்ட போடாத. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல, எனக்கு இல்ல. நான் என்ன செஞ்சறேன், ஆண்டவரே 2026 என்ன ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன பண்ணோம்? 2026 என்னை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காக, நல்ல சுகத்தை கொடுக்க போவதற்காக, நல்ல பலனை கொடுக்க போவதற்காக, நல்ல வேலை கொடுக்க போவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் நீங்க என்ன ஸ்தோத்திரத்தை சொல்லியே வாங்கிக்க முடியுமா முடியாதா? என்ன சின்ன எல்லாரும் நினைன்னு இன்னையில இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என் ஆத்மாவுக்கு, என் உள்ளத்துக்கு, என் நாவுக்கு, என் காதுக்கு, என் ஆவிக்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்ல கத்து கொடுக்கிறேன். எல்லாம் துதிக்கட்டும். இனி என் வாயில இருந்து நெகட்டிவ் வரக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவ் தான், எல்லாம் ஸ்தோத்திரம் தான். இதுக்கு மேல எதுவுமே நான் புலம்ப கூடாது. என் பாடல் மாற போகுது. ஹல்லேலூயா. ஜெபம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல இந்த ஸ்தோத்திரத்தை நான் செலுத்த போறேன், எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆண்டவரே இதுவரையும் நான் ஸ்தோத்திரம் சொல்லாம இருந்துட்டேன், இனிமே எல்லாத்தையும் நான் 2026ல Thank you.